10th NCERT Max exercise 5.1ல தேர்ட் கொஷின் பார்க்க போகிறோம். தேர்ட் கொஷினில் நமக்கு 4 சப்டிஷன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு சப்டிஷனாக பார்த்துட்டே வரலாம். தேர்ட் கொஷின், ஃபார் த ஃபாலோயிங் ஏ பேஸ் ரைட் த ஃபர்ஸ்ட் டேர்ம் அண்ட் த காமன் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ஸோ நமக்கு 4 சப்டிஷன்ஸ்லையும் ஏபி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேருந்து நம்ம ஃபர்ஸ்ட் டேர்மையும் காமன் டிஃப்ரென்ஸையும் கண்டுபிடிச்சு எழுதணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிஷன் பாருங்கள், 3, 1, -1, -3 அண்ட் ஸோ ஒன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து இது A1, இது A2, இது A3, இது A4. ஓகேவா? 4 டேர்ம்ஸ் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 3. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் A = 3. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு காமன் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ காமன் டிஃப்ரென்ஸ் A2 - A1 = ஸோ அப்போ A2லேருந்து A1 சப்ராக்ட் பண்ணணும். ஸோ அப்போ 1 - 3. ஸோ சப்ராக்ட் பண்ணால் நமக்கு -2 வரும். ஓகேவா? ஸோ எந்த டேர்ம் இப்போ A3 - A2லேருந்து சப்ராக்ட் பண்ணாலும் நமக்கு சேம் இதே காமன் டிஃப்ரென்ஸ் தான் கிடைக்கும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 3, காமன் டிஃபரன்ஸ் வந்து -2. இது ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின்ல செகண்ட் சப்டிஷன் -5, -1, 3, 7 அண்ட் so on அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து இது A1, இது A2, இது A3, இது A4. ஓகேவா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து நமக்கு -5. ஓகேவா? நெக்ஸ்ட் காமன் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ D = A2 - A1. ஸோ A2 அப்படின்றது இங்கே நமக்கு -1 மைனஸ் A1 அப்படின்றது அகெயின் வந்து ஒரு -5. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் -1, இந்த மைனஸ் நமக்கு +5 ஆகிடும். ஸோ டிஃப்ரென்ஸ் சிம்பிள் சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 4 வரும். ஓகேவா? ஸோ அப்போ காமன் டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு 4 கிடச்சிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து நமக்கு -5. இதான் ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டினில் தேர்ட் சப்டிஷன் 1/3, 5/3, 9/3, 13/3 அண்ட் so on அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து நமக்கு 1/3. ஓகேவா? ஸோ இப்போ காமன் டிஃப்ரென்ஸ் D கண்டுபிடிக்கணும். ஸோ இது A1, இது A2, இது A3, இது A4. ஓகேவா? ஸோ A2லேருந்து A1 நம்ம சப்ராக்ட் பண்ணணும். அப்போ A2 அப்படின்றது 5/3 மைனஸ் A1 வந்து 1/3. ஸோ இங்கே நமக்கு டினாமினேட்டர் சேம் டினாமினேட்டராக இருக்குது. ஸோ அப்போ மேலே உள்ள நியூமரேட்டரை நம்ம சப்ராக்ட் பண்ணிடலாம். ஸோ 5 - 1 வந்து நமக்கு 4 வந்துடும். ஸோ கீழே டினாமினேட்டரை நமக்கு 3 போடணும். ஓகேவா? ஸோ அப்போ 4/3 தான் வந்து காமன் டிஃப்ரென்ஸ். இது ஆன்சர். நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஸ்டினில் ஃபோர்த் சப்டிஷன் 0.6, 1.7, 2.8, 3.9. ஓகேவா? ஸோ இதில் இது A1, இது A2, இது A3, இது A4. ஓகேவா? ஸோ A1 அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் டேர்ம். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் இங்கே எடுத்து எழுதலாம் 0.6. ஓகேவா? நெக்ஸ்ட் காமன் டிஃப்ரென்ஸ் D கண்டுபிடிக்கணும். ஸோ A2 - A1. ஸோ அப்போ A2லேருந்து ஸோ A2 வந்து நமக்கு 1.7 மைனஸ் A1 நம்ம சப்ராக்ட் பண்ணணும். ஸோ A1 வந்து நமக்கு 0.6. ஓகேவா? ஸோ இப்போ 1.7லேருந்து 0.6 சப்ராக்ட் பண்ணால் ரிமைனிங் நமக்கு 1.1 வரும். ஸோ இதான் வந்து காமன் டிஃப்ரென்ஸ்.